நேர்களே, சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு ஆராய்ந்து சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த செய்திகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். தயவு செய்து ஜெப சிந்தையோடு திருமறையை திறந்த திருமறையோடு வாசியுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 21 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த செய்தியிலே தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்கு திரும்பின அந்த நிகழ்வை குறித்து நான் சொல்லப் போகிறேன். அருமையானுள்ளே, உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன என்பதை நான் சொன்னேன். தேவனுடைய பிரசன்னத்திற்கும் அதே சமயத்தில் தேவனுடைய வல்லமைக்கும் அது அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த நிறைந்த தேவன். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பரிசுத்தமானவர். உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற பல காரியங்களை காட்டிலும் இவரே மெய்யான தெய்வம், பரிசுத்தமான ஒரு தெய்வம். அந்த அவருடைய பரிசுத்தத்தோடு அவருடைய வல்லமை காணப்படுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-21 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனுடைய பரிசுத்தத்தையும் வல்லமையும் கனம் பண்ணுகிற ஒரு அதிகாரமாக இதை நான் கவனித்து வாசித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். அதே சமயத்திலே அன்பு நிறைந்த தகப்பனாக, பிதாவாக அவர் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யார்? யாருமே இல்லை. தேவனுக்கு பயப்பட நம்மை அன்போடு அழைக்கிறார். சிலர் எண்ணலாம், அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா, அப்படியானால் நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று. அவர் அன்புள்ளவர், ஆனால் அதே சமயத்திலே பயப்படத்தக்க ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மிக முக்கியமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். நான் தகப்பனானால் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்கிறார். இதிலே தகப்பனை போல அன்பை காண்பிக்கிறார், எஜமானை போல பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் தகப்பன், அதே சமயத்தில் எஜமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலிருந்து 21 வாக்கியங்களை வாசித்தால் 3 விதமான மக்கள் கூட்டங்களை குறித்து நான் கவனித்தேன். நான் எத்தனையோ ஆண்டுகள் இந்த பகுதிகளை நான் பிரசங்கித்தாலும், ஆனால் இந்த அருமையான ஃபீபா நேயர்களுக்காக இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் கண்களை திறந்தார். 3 விதமான மக்கள் கூட்டங்களை பார்த்தேன். இந்த 3 விதமான மக்கள் கூட்டங்களும் ஆண்டவரை வித்தியாசமான அணுகுமுறையிலே அப்ரோச், அவரை தொடர்பு கொள்வதை நான் கண்டேன். இந்த 3 மக்கள் கூட்டங்களும் அவர்கள் சந்தித்த வழிகள், முறைகள், அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த அப்ரோச்சுகள் மிக வித்தியாசமாயிருக்கிறது. முதல் மக்கள் கூட்டம் யார்? பெலிஸ்தேர்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-12 வாக்கியங்களிலே வாசிக்க முடிகிறது. இவர்கள் பயந்தவர்கள். 2வதாக பெத்சிமேஷின் கூட்டத்தார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இதை 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 13 நீங்கள் வாசிக்கலாம். இன்னொரு மக்கள் இந்த பெத்சிமேசினுடைய மக்கள்தான், ஆனால் வித்தியாசமான மக்கள், நிர்விசாரிகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-21 வாக்கியங்களை நாம் காணலாம். 3 மக்கள் கூட்டங்கள். ஒன்று பெலிஸ்தர்கள், இன்னொன்று பெத்சிமேசின் அந்த ஆண்டவருக்கு பயந்த மக்கள், பயபக்திக்குரியவர்கள். 3வது பயபக்தி இல்லாத ஒரு நிர்விசாரியான மக்களையும் இங்கே காண முடிகிறது. இந்த 3 மக்கள் கூட்டங்களையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் கூட்டம் என்ன? ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தத்தை கண்டு நடுங்கி பயந்தவர்கள். இந்த பயம் என்பது உண்மையாகவே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய செயலை குறித்த ஒரு பயமாகும். இந்த பயத்தினாலே இந்த பெலிஸ்தே மக்கள் உடன்படிக்கை பெட்டியை
தங்களுடைய ராஜ்ய அந்த எல்லையிலிருந்தே தள்ளி இஸ்ரவேல் நாட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதை 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-12 வாக்கியங்களை வாசிக்க முடிகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவர் வல்லமை நிறைந்தவர். அதை கண்டு இந்த ஜனங்கள் பயந்தார்கள். தேவனுடைய பெட்டியை திரும்ப அனுப்புகிறார்கள். ஏன் அனுப்புகிறார்கள் என்றால், நான் மறுபடியும் சொல்கிறேன், தாகான் கோயிலில் கொண்டு வைக்கிறார்கள். தாகான் கோயிலில் வைக்கும் பொழுது தங்களுடைய தாகான் என்கிற அந்த தெய்வந்தான் இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் பெரியவர் என்று நம்பி வைக்கிறார்கள். ஆனால் பார்த்தால் அடுத்த நாள் அந்த சிலை கீழே விழுந்து கிடக்கிறது. மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். மறுபடியும் வைத்தால் மறுபடியும் விழுகிறது, தலையும் போய் விடுகிறது, கைகளும் நொறுங்கி விடுகிறது. தலையும் கைகளும் இல்லாத அந்த சிலையை நிறுத்தி வைக்கிறார்கள். அப்படியானால் தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமையை கண்டு இவர்கள் பயப்படுகிறார்கள். இன்னொரு காரணம் என்னவென்றால், இந்த பெலிஸ்தர்களுக்கு ஏற்பட்ட மூலவியாதி. அது ஒரு ஆளுக்கு அல்ல, முழு ஜனத்துக்கும் வருகிறது. முதலாவது ஒரு பட்டணத்துக்கு வருகிறது, அடுத்த பட்டணமான காத்து கொண்டு போகிறார்கள் வருகிறது. இதை கண்டபோது உடன்படிக்கை பெட்டி வருகிற இடமெல்லாம் அந்த மூலவியாதினாலே மக்கள் பாதிக்கப்பட்டு அலறுகிறார்கள், அபயமிடுகிறார்கள், அவர்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். இந்த பயத்தினால்தான் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை அனுப்பிவிடுகிறார்கள். இந்த பயம் தேவ பயம் அல்ல, அவருடைய வல்லமை பராக்கிரமத்தை குறித்த அந்த பயமாக இருந்தது. நீங்கள் அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கரம் மகா உக்கிரமாக அங்கு காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே பெலிஸ்தே தலைவர்கள் சிந்திக்கிறார்கள், இது இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்வது? ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப அனுப்ப முற்படுகிறார்கள். ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டியை அனுப்பும் பொழுது அந்த மூல வியாதிக்குரிய அடையாளமான சுரூபங்களையும் அதே சமயத்தில் சுண்டலிகளையும் வைத்து அனுப்புகிறார்கள். ஒரு புது வண்டியை எடுக்கிறார்கள், மாடுகளை பூட்டுகிறார்கள், அதை அனுப்பி விடுகிறார்கள். அதை அனுப்பும்போது அவர்கள் எண்ணுகிற எண்ணம் என்ன? இது நேராக இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே அது போகுமானால் இது ஆண்டவரால் தான் இந்த வியாதி வந்தது. அப்படியானால் இந்த வண்டியானது இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே செல்லாமல் வேறு எங்கேயாவது செல்லுமானால் உண்மையாகவே இது தற்செயலாக வந்தது என்று இதை சோதிப்பதற்காக அனுப்பினார்கள். அப்படி அனுப்புகிறார்கள். என்ன நடந்தது என்றால், அது நேராக இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே அது போய்விடுகிறது. அது பெத்ஸ்மேஸ் என்கிற அந்த இடத்திலே போய் நிற்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். தேவன் தங்களுடைய தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தங்கள் வீடுகளிலே அல்லது தங்கள் நாட்டிலே, தங்கள் நாட்டு எல்லைகளில் இருந்தால் தங்களுக்கு வாதை என்பதை புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு எகிப்தியர்கள் புரிந்து கொண்டார்களோ அதே போல மக்கள் புரிந்து கொண்டார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய தண்டனையை குறித்தும், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும், தேவனுடைய செயல்களை குறித்தும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அறிந்து கொள்கிறார்கள். அவரை தொழுது கொள்கிறார்களோ இல்லையோ, அதை புரிந்து கொள்கிறார்கள். இதை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு மக்கள் கூட்டத்தை சொல்கிறேன். இவர்கள் யார் என்றால், ஆண்டவருக்கு மேலே பயபக்தியான மக்கள். இந்த உடன்படிக்கை பெட்டியானது பெத்ஸ் ஷெமேஷ் என்கிற அந்த இடத்திலே போய் நிற்கிறது. இதை கண்டபோது அந்த இடத்தில் உள்ள மக்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் வேதவசனத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-17 வாக்கியங்களை வாசித்தால் அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே வரும்பொழுது அங்கு அறுவடை காலம். மக்கள் எல்லாரும் அறுவடையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 16 வாசித்தால், லேவி கோத்திரத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களில் ஒன்றுதான் இந்த பெத்ஸ்மேஷ் என்கிற ஒரு பட்டணம் ஆகும். இந்த பட்டணமாவது லேவியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பட்டணம்.
ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த ஜனங்கள் கண்டபோது மகிழ்ச்சி அடைந்தார்கள். 2 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, மகிழ்ச்சி அடைந்தார்கள். இரண்டாவதாக, அது அறுவடையின் காலம். அருமையான சகோதர சகோதரிகளே, இவர்கள் பயபக்தியான கூட்டத்தார். ஆண்டவரின் செயலை கண்டபோது அங்கே பெலிஸ்தர்கள் பயந்தார்கள். ஆனால் இவர்களோ பயபக்தியானார்கள். பயத்திற்கும் பயபக்திக்கும் நாம் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்றால் ஃபியர் என்று சொல்லலாம். பயபக்தி என்பது அது உண்மையாகவே அது ஒரு ஆன்மீகத்துக்கு அடுத்தது, அது ஒரு ரிலீஜியஸுக்கு அடுத்த ஒரு காரியமாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பிரசன்னத்தை, ஆண்டவருடைய செயல்களை அல்லது ஆண்டவருடைய நடவடிக்கைகளை, ஆண்டவருடைய அந்த செயலாற்றும் தன்மையை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மகிழ்கிறீர்களா அல்லது வேதனைப்படுகிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 13 பாருங்கள். கோதுமையின் அறுவடை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எதை எழுதினாலும் அர்த்தத்தோடு தான் எழுதுவார். அர்த்தமில்லாமல் எழுதுகிறவர் அல்ல. அப்படியானால் கோதுமை அறுவடை காலத்திலே உடன்படிக்கை பெட்டியை கண்டபோது இவர்கள் மகிழ்ந்தார்கள். அப்படியானால் பொருள் என்ன? உடனே அவர்கள் வருகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்த அந்த மாட்டு வண்டியை உடைத்து அதன் மூலமாக ஆண்டவருக்கு அவர்கள் ஆராதித்து அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார்கள் அந்த மாடுகளை வைத்து. அப்படியானால் they put God first in their life என்று சொல்லலாம், அல்லது they put God first in their lives என்று சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பெத்ஷிமேஷ் மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் வைத்தார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ திருப்பணியை செய்யலாம், கிறிஸ்தவ திருச்சபையில் அங்கமாக இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம், கொடுக்கலாம், அதில் பங்காற்றலாம். ஆண்டவரின் சார்பாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆண்டவருக்கு நீங்கள் முதல் இடம் கொடுக்கிறீர்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் முதல் இடத்தை நம்மிடத்தில் கேட்கிறார். முதல் தர அன்பை கேட்கிறார். முதல் தர கனத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவருக்கென்று முதல் இடம் கொடுத்த மக்களாக வாழ வேண்டும். இந்த அருமையான பெத்ஷிமேஷின் மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்தார்கள். அறுவடை காலம்தான். அறுவடையிலே கவனத்தை செலுத்தியிருக்கலாம். இன்னும் அறுவடையிலே அவர்கள் திளைத்திருக்கலாம். அதை அப்படியே நிப்பாட்டி விட்டு, அதை நிறுத்திவிட்டு வந்து உடன்படிக்கையை பட்டியை கண்ட சந்தோஷத்திலே அதற்குரிய கனத்தை அவர்கள் செலுத்த அவர்கள் முற்பட்டார்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த சபையார் குறித்து, மகதோனியா சபையை குறித்து பவுல் எழுதுகிறார். முன்பு கர்த்தருக்கு தாமே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இவர்கள் அப்போஸ்தலருக்கு கீழ்ப்படிந்தார்கள் உண்மை. தங்கள் திராணிக்கு மேலாக ஆண்டவருக்கு அவர்கள் அதிகமான காணிக்கை கொடுத்தார்கள் உண்மை. அதை காட்டிலும் முன்பு என்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். முன்பு என்றால் என்ன? முதல் இடமாக ஆண்டவருக்கு தத்தம் செய்தார்கள். நானும் நீங்களும் ஆண்டவருக்கென்று கொடுக்கலாம், உழைக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆண்டவருக்கென்று முதலிடம் கொடுத்த ஜனங்களாக நாம் காணப்படுகிறோமா? இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். அறுவடையிலே அதிகமான வேலைதான், அதிகமான பிஸியாக அவர்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரை ஆராதிப்பதிலே, ஆண்டவரைக்கு பலி செலுத்துவதிலே, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கண்ட அந்த மகிழ்ச்சியிலே ஆண்டவருக்குரிய காரியத்தை செய்தார்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 14வது வாக்கியத்திலே சர்வாங்க பலிகளை செலுத்தினார்கள். 6ஆம் அதிகாரம் 15லும் மறுபடியும் செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் கூட்டம் பெலிஸ்திய மக்கள் கூட்டம், அவர்கள் பயந்தார்கள். ஆனால் 2வது கூட்டமாகிய இந்த பெஸ்ஸி மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் பயபக்திக்குரியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். 2வதாக இந்த ஜனங்களை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவரிடத்திலே நாம் அணுகும் பொழுது நம்முடைய சொந்த பலத்திலே அணுக முடியாது.
பழைய ஏற்பாட்டின் வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் தேவனோடு சேர்ந்து அணுகி அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் பலி செலுத்த வேண்டும். இது கட்டாயமாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த பலத்திலே ஆண்டவரை நாம் அணுக முடியாது. அங்கே பலியின் மூலமாக அணுக வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசுவாகிய நம்முடைய தெய்வம் நமக்காக கல்வாரியிலே தன்னையே கொடுத்ததுடைய விளைவு என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே நாம் அவரை தேவனிடத்திலே கிட்டி சேருகிற அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தின்படி, புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி பலி அவசியமில்லை. ஒரே ஒரு பலி, நம் ஆண்டவராகிய இயேசுவானவர் கல்வாரியிலே தன்னை கொடுத்த பலிதான். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19, 20 வாசித்தால், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி அவரிடத்திலே சேருகிறோம் என்கிற பொருளிலே இதை வாசிக்கிறோம். மூன்றாவதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். இரண்டாவது பலிகள் மூலமாய் ஆண்டவரிடத்திலே கிட்டினார்கள். மூன்றாவதாக அவர்கள் முதலிடம் கொடுத்து பலி செலுத்ததினாலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியே நாம் கிட்ட சேர வேண்டும் என்றால் லேவியர்கள், ஆசாரிகள் தான் வர வேண்டும். நான் முதலாவது சொன்னேன், இந்த பெத்சிமேஸ் என்கிற பட்டணமானது லேவியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஆகவே அங்கே ஏராளமான லேவியர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் மூலமாக அவர்கள் கீழ்ப்படிந்து அதை கனம் பண்ணினார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நீ கனம் பண்ணினால் அவர் உன்னை கனம் பண்ணுவார். ஆண்டவரை அசட்டை பண்ணினால் கனையினப்படுவீர்கள் என்று 1 சாமுவேலில் வருகிறது. அந்த வசனத்தை கூர்ந்து பாருங்கள். ஆண்டவரை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆண்டவரை அசட்டை பண்ணினால் அவர் நம்மை கனையினப்படுத்த மாட்டார். நாமே கனையினமான காரியங்களில் மாட்டிக்கொள்வோம் என்றுதான் பொருளாகும். ஆகவே முதல் கூட்டம் பெலிஸ்தரை குறித்து சொன்னேன். 2வது கூட்டம் பெத்சிமேஸ் அந்த ஊரில் உள்ள அந்த பக்தி நிறைந்த பயபக்தியான ஜனங்களை சொன்னேன். 3வது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3வது கூட்டம் என்ன? ஆண்டவருடைய அந்த பரிசுத்தம், வல்லமை, பராக்கிரமத்தை குறித்து நிர்விசாரத்தோடு இருந்த மக்கள். அவர்களும் பெத்சிமேஸ் அந்த ஊரை சார்ந்தவர்கள்தான். ஒரு சபையிலே பக்திமான்களும் உண்டு, பக்தி அற்றவர்களும் உண்டு. ஒரே சமயத்திலே ஊழியத்தின் பாதையிலே பக்தி உள்ளவர்களும் உண்டு, நிர்விசாரிகளும் உண்டு. ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் பக்தி உள்ளவர்களும் உண்டு, நிர்விசாரிகளும் உண்டு. அதே போலதான் இந்த பெத்சிமேஸ் பட்டணத்திலே அங்கே பக்திமான்கள் எல்லாரும் அதை பலி செலுத்தி ஆராதித்தார்கள். ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெட்டிக்குள்ளே என்னத்தான் இருக்கிறது என்று காண அவர்கள் அதை முற்பட்டார்கள். தேவன் அவர்களை அடித்தார். வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறைதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைய முடியும். அதே இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்கேயாவது கொண்டு வர வேண்டும் என்றால் அது நன்றாக மூடப்பட்டுத்தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த நிர்விசாரியான மக்களுக்கு, தேவ பயத்தை இழந்த மக்களுக்கு அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று காண அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அங்கே மன்னா இருக்கிறதா, அல்லது கோல் இருக்கிறதா, அல்லது கற்பனையின் அடங்கிய கற்பனைகள் இருக்கிறதா என்று பார்க்க முற்பட்டார்கள். இதிலே இந்த ஜனத்தின கியூரியாசிட்டி, அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டார்கள். தேவன் அவர்களை அடித்தார். காரணம் என்ன? நிர்விசாரியான மக்கள். அதே சமயத்திலே தேவ வசனம் கோட்பாடுகளுக்கு விரோதமாக செயல்பட்ட கீழ்ப்படியாமையின் மக்கள் என்று சொல்லலாம். அந்த இடத்திலே அடித்த பொழுது நடந்தது என்ன? வேதவசனம் சொல்கிறது, அங்கே 50,070 பேர் அங்கு மடிந்து போனார்கள். அருமையானுள்ளே, தேவனுடைய அந்த பராக்கிரமத்தை பாருங்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை பாருங்கள், தேவனுடைய அதிகாரத்தை பாருங்கள். தங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த எல்லை கோடை அவர்கள் மீறினார்கள். கிராசிங் த லைன் என்று சொல்லலாம். நான் ஒரு சுவிசேஷங்களாக இருக்கிறேன். என்னுடைய சுவிசேஷ வட்டத்துக்குள்ளே தான் நான் இருப்பேன். போதகருடைய பணிக்குள்ளே நான் தலையிடுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்பிலே நாம் நிற்க வேண்டுமே தவிர அந்த எல்லை கோட்டை மீறும்போது தான்
நம்முடைய வாழ்க்கையிலே அடிகள் விழுகிறது, வீழ்ச்சிகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நாமமானது தூசிக்கப்பட்டு அங்கே தேவ நாமமானது அவகீர்த்திக்கு நேராக மாறக்கூடிய நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே இவர்கள் நிர்விசாரிகளாக கீழ்ப்படியாமின் மக்களாக இருந்து அவர்கள் வாழ்ந்ததினாலே அவர்கள் செத்து போனார்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்திலே பெலிஸ்தீர்கள் பட்ட மூலவியாதியை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே பெத்ஷிமேஸ் அந்த பட்டணத்திலே அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்த மக்கள் இறந்து போன நிகழ்வையும் பார்க்கிறோம். இடையிலே அதை கனம் பண்ணின மக்களையும் நாம் பார்க்கிறோம். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களிலே பலதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. தெய்வத்தை நாம் அறிந்து ஆராய முடியாது. அவர் வசனத்தினாலே தன்னை வெளிப்படுத்த வேண்டும், அல்லது நாம் அவரோடு உள்ள உறவுகளினாலே அனுபவங்களினாலே நம்மை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி வெளிப்படுத்தினால்தான் அவரை அறிய முடியுமே தவிர நாம் அவரை அறிய முடியாது. பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசுவானவர் வெளிப்படுத்தினால்தான் நாம் அவரை குறித்த அறிவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த பெத்ஷிமேஸ் மக்கள் 50,070 பேர் செத்து போனார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன? டிஸ்ரெஸ்பெக்ட் த பீப்புள் என்று சொல்லலாம், டிஸ்ரெஸ்பெக்டபிள் பீப்புள் என்று சொல்லலாம். அதாவது மரியாதை இழந்த மக்களாக காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 11:28-30 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே திருவிருந்தை குறித்து சொல்லப்படுகிறது. நம்மை தாமே நிதானிக்காதபடி ஏனோ தானோ என்று பயபக்தி இல்லாமல் அதை நாம் ஆராதித்தால் வியாதி வரும், மரணம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ காரியங்களை, தெய்வ ஊழியத்தை, தெய்வ அந்த காரியங்களை நாம் அவமரியாதையோடு அதை அணுகினால் நமக்கு வேதனைகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளை, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் பிரார்த்திக்க போகிறேன். மல்கியா 1:8 பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தார்கள்? அந்த நலம் இல்லாததை, அதாவது நசல் கொண்டதை, வியாதி உள்ளதை, கண் அங்கே குருடானதை, கால் ஊனமானதை கொண்டு வந்தார்கள். இது ஆண்டவரை அவகீர்த்திக்கு நேராக நடத்துகிற ஒரு செயலாகும். தேவனுக்கு கொண்டு வரும்போது பழுதற்றதும் மிகுந்த உன்னதமானதை கொண்டு வர வேண்டும். ஆனால் மல்கியா காலத்து மக்கள் இதை செய்ததை ஆவியானவர் சுட்டி காண்பித்தார். 3 காரியங்களை சொன்னேன். பயந்த பெலிஸ்தே மக்கள், பயபக்திக்குரிய பெத்ஷிமேஸ் மக்கள், அதே சமயத்தில் அதே பட்டணத்திலே 50,070 பேர் அங்கே அவமரியாதையோடு வாழ்ந்த மக்கள். இந்த 3 கூட்டத்தாரிலே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? சிந்தியுங்கள். ஆண்டவர் பேசுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இந்த 3 கூட்டத்தாரிலே நாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க பலந்தாரும். எங்களோடு தொடர்ந்து இடைபடும். நாங்கள் பயபக்திக்குரிய மக்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.